இந்த மாத்திரையால தாண்டி உனக்கு குழந்தை கொடுக்குங்க, இனியும் பிறக்காது. ஹேமா, இந்தா அந்த காவிய விஷயத்த நான் பாத்துக்கிறேன். நீ தைரியமா இரு, புரியுதா? இந்தா. வேண்டாங்க. சொன்னா கேளு, அப்படிலாம் சொல்லாத, புடி. ஓ நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். டென்ஷன் ஆனினா அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். ஓ நான் அப்புறமா போட்டுக்கிறேனே, எனக்கு வேண்டாம். ஹேமா, சொன்னா கேளு, எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன், சரியா? டேப்லெட் போடு. இங்க பாருன்னு சொன்ன. ராகினி அத்தை எதுக்கு ஹேமா அக்காக்கு மாத்திரை குடுக்கறாங்க? என்ன மாத்திரையா இருக்கும்? இந்தா போடு, ஃபர்ஸ்ட் போட்டுக்கோ. போடுன்னு. ஐயோ சரி கொடுங்க. இந்தா போடு, ரெஸ்ட் எடு, போட்டுட்டு ரிலாக்ஸா இரு, சரியா? இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லக்கா, படிச்சிட்டு இருந்தேன். நீ பால் குடிச்சியா? அம்மாவை குடுக்க சொல்லியிருந்தேனே. அதெல்லாம் குடிச்சாச்சு, நீ வா போலாம். அக்கா சரி வா. சரி, இப்ப நீ டேப்லெட் போட்டிருக்க, ரிலாக்ஸா இருக்கணும், எதை பத்தியும் யோசிக்காத, உனக்கு நான் இருப்பேன், புரியுதா? ஏய், இங்க பாரு கிழவி, அது இதுன்னு சொல்லி காசை புடுங்கிட்டு போயிடலான்னு மட்டும் நினைக்காத. உண்மையை சொல்லு, கரு களைஞ்சிரும்ல. இந்த தாத்தாயோட சொல்லு மாறாதுமா. இந்த இலைய கொஞ்சமா பிச்சு தண்ணியில போட்டு கொடு. உடம்புல சூடு அதிகமாகி கரு தானா களைஞ்சு போயிடும். நான் எதுக்கு உன்னை ஏமாத்த போறேன்? காசு எங்கம்மா? காசு கொடுங்கம்மா. கொடுக்குறேன். இந்தா குடி, கிளம்பு. மறுபடியும் ஏதாவது வேணும்னா கேக்குறேன், அப்புறம் பாப்போம் இந்த இலை சரியா வேலை செய்தா இல்லையான்னு. எனக்கு பொழப்பு கஷ்டம், அதுக்கு தான் இந்த பாவத்தெல்லாம் பண்றேன். இந்த இலைய பிச்சு கொஞ்சமா குடுமா, முழு இலையும் கொடுத்துறாத. புள்ளத்தாச்சி உசுரையே எடுத்துரும். அந்த பாவம் எனக்கு வேணாமா. அதான் காசை வாங்கிட்டல்ல, அப்புறம் என்ன பாவம் புண்ணியம் எல்லாம் பாக்குறது? இந்த பணத்தை பத்திரமா வச்சுட்டு நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, நான் வரேன் தாயி. இந்திரா. சொல்லு கௌதம். என்ன யோசனை இந்திரா? ஏதோ டீப்பா திங்க் பண்ற மாதிரி தெரியுது. இல்ல கௌதம், அதெல்லாம் எதுவும் இல்ல. இங்க பாரு இந்திரா, நீ ரிலாக்ஸ்டா இரு. எக்ஸாமுக்கு தேவையான எல்லாமே எடுத்துட்டல, ஏதோ மறக்கல. எல்லாமே எடுத்துக்கிட்டேன் கௌதம். அப்புறம் என்ன, எதுக்கு டென்ஷனா இருக்க? ரிலாக்ஸ்டா இரு. இந்திரா. இந்திரா. கூப்பிட்டியா கௌதம்? பார்த்தல்ல, நீ நார்மலாவே இல்ல, ஏதோ டென்ஷனா இருக்க. இங்க பாரு இந்திரா, நீ நல்லா கஷ்டப்பட்டு படிச்சிருக்க. நிறைய படிச்சவங்களுக்கு எப்பவுமே சரியா படிக்காத மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்கும். நீ அதை பத்தி எல்லாம் யோசிக்காத, படிச்ச வரைக்கும் கான்பிடென்ட்டா இரு, ஓகேவா? இந்திரா, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ எதுக்கு இவ்வளவு அப்செட்டா இருக்க? அம்மா ஏதாவது சொன்னாங்கன்னு அப்செட் ஆகி ஹர்ட் ஆயிட்டியா?
இந்திரா நம்ம எக்ஸாம் சென்டர் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். எதுக்கும் ஒரு தடவை லொகேஷன் செக் பண்ணிக்கோ. ஆமா கௌதம், இந்த இடம் தான். நம்ம கரெக்டா வந்துட்டோம். ம். ஏன் இப்போ சிரிக்கிற? இல்ல இந்திரா, நீ இப்படி என் கைய புடிச்சிட்டே இருக்கியே, ரொம்ப பிடிச்சிருக்கோ? அது ஆமா. ஏன் உனக்கு கஷ்டமா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு நல்லா இருக்குன்னா நான் வேணா எக்ஸாம் ஹாலுக்கு வந்து கூட கை கொடுக்கறேன். இதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் பெர்மிஷன் இருக்கான்னு விசாரி. ஓகேவா? நீ வந்து உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படி இருக்கும்? இல்ல, அப்புறம் நான் எக்ஸாம் எந்த கையில எழுதுவேன்? அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ இத சீரியஸா வேற எடுத்து யோசிச்சு பாக்குறியா? ரொம்ப நல்ல பொண்ணுமா நீ. கௌதம், நீ அழகா சிரிக்கிற. இந்திரா, இது உனக்கே ஓவரா இல்ல? நீ இங்க ஐஏஎஸ் மெயின்ஸ் எக்ஸாம் எழுத வந்திருக்க. உன்னோட கனவெல்லாம் நிறைவேற போகுது. ஆனா இப்ப நீ என் சிரிப்பையும் வாயும் பாத்துட்டு இருக்கல. நீ கிளம்பு, முதல்ல கிளம்பு. சரி சரி, நான் இப்போ சீரியஸ் ஆயிட்டேன். இப்போ என் மைண்ட் ரொம்ப கிளியரா இருக்கு. அதுக்கு நீ கொடுத்த இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான். ஆனா இன்னும் 30 மினிட்ஸ் தான் இருக்கு. இது நான் வாங்கி கொடுத்த வாட்ச் தானே? இதுதான் கட்டிட்டு வந்திருக்கியா? நான் வேற இதை பார்க்கவே இல்ல. கமி, பின்ன நீ வாங்கி கொடுத்த இந்த வாட்சை நான் கட்டிக்காம வருவேனா? நீ இப்ப சொன்னியே நான் முடிஞ்சா உள்ள வருவேன்னு. உனக்கு பதிலா தோ நீ வாங்கி கொடுத்த இந்த வாட்ச் தான் உள்ள வந்து நான் எக்ஸாம் எழுத துணையா இருக்க போகுது. குட் குட். நல்ல எக்ஸாம் எழுது. நீ பதட்டப்படாத, பயப்படாத. உனக்கு எல்லாமே தெரியும். நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல. பட் இருந்தாலும் நான் சொல்றேன். எனிவேஸ், பாத்துக்கோ. ஆல் தி பெஸ்ட். எவ்வளவு நேரம் கையே பிடிச்சிருப்ப? கையெடு. தேங்க்யூ கௌதம், தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். ஓகே. என்ன சார், என்னை விட நீங்க பெரியவங்க, என்ன போய் என்ன இப்படி சொல்லிட்டீங்க கதிர்? அன்னபூர்ணி குரூப் சிஏ ஒத்தாளா நீங்க தான் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளவு நல்ல பேர் இருக்கு. நிஜமாவா சார் சொல்றீங்க? என்ன மேனேஜர் சார், நீங்களே சொல்லுங்க. தம்பிக்கு அவரோட அருமையை தெரியல போல இருக்க. ஆமா சார், கதிர் ராமச்சந்திரன்னா இண்டஸ்ட்ரியில எல்லாருக்கும் தெரியும் சார். நீங்க தான் அடுத்த எம்டின்னு எல்லாரும் ஆவலா காத்துக்கிட்டு இருந்தோம். சார், நீங்க சொல்றத கேக்கும்போது எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு சார். நியாயமா என் பாஸ் தான் எம்டியா இருக்க வேண்டியது. ஃபேமிலி பாலிடிக்ஸ்ல கௌதம் எம்டி ஆயிட்டாரு. அதான் சார் பாஸ் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிருக்காரு. சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். என்ன கதிர் சார், என்கிட்ட என்ன தயக்கம் உங்களுக்கு? நீங்க அவ்வளவு பிரில்லியன்டான ஆளு. எனக்கு மட்டும் உங்களை மாதிரி ஒரு பையன் இருந்திருந்தா அவனை எப்படி வச்சிருப்பேன் தெரியுமா? சார், உண்மையாவ சொல்றீங்க? நான் ரொம்ப கூனி குறுகி போயிருக்கேன் சார். என்னவோ எனக்கு தான் குவாலிஃபிகேஷன் இல்லைன்னு இத்தனை நாளா நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ நீங்க எல்லாரும் சொல்லும் போதுதான் எனக்கே தெரியுது எனக்கு வெளியில இவ்வளவு நல்ல பேர்லாம் இருக்குன்னு. சூப்பர் பாஸ், வருத்தப்படாதீங்க பாஸ். அதனாலதான் உங்க வேல்யூ தெரிஞ்ச இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். ப்ரௌடா இருங்க பாஸ். நான் இங்க வரும்போது கூட இதெல்லாம் தேவையான்னு யோசிச்சுட்டு தான் வந்தேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஓகே சார், நம்ம டீல் பேசிக்கலாம். சொல்லுங்க மிஸ்டர் கதிர், இப்ப நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்?
அது 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 வந்து சார், என்னோட தம்பி கௌதம். பாஸ் ஒரு நிமிஷம் இருங்க பாஸ், நானே சொல்றேன் சார். சொல்லுமா. கௌதம் எடுத்திருக்க 100 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட நீங்களும் எடுக்க ட்ரை பண்ணீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆமா. இந்த ப்ராஜெக்ட்னால கௌதம்க்கு எங்க ஆபீஸ்ல மரியாதை அதிகம் ஆயிடுச்சு. ஓகே. அதை எப்படியாவது கெடுக்கணும். கௌதம் அந்த ஆபீஸ்ல இருக்க கூடாது. அதனால அந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு கிடைக்க நாங்க ஹெல்ப் பண்றோம். என்ன பாஸ், இதானே சொல்ல வந்தீங்க? ஆமா ஆமா சார், அதான் சார். கிடைச்சிருச்சா? இல்ல, கிடைக்கவே இல்ல. ஐயோ, என்ன பாத்துட்டு இருக்கீங்க? போய் எல்லாரும் தேடுங்க. போய் தேடு. போ காவியா. அங்க இருக்கான்னு பாரு காவியா. சித்தி, இதத்தான் சித்தி தேடிட்டு இருந்தேன். சூப்பர் சித்தி. இதத்தான் தேடிட்டு இருந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் சித்தி. தேங்க்யூ தேங்க்யூ. வரேன். சின்னத்த ரொம்ப தேங்க்ஸ். நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க நான் நினைக்கவே இல்லை. காவியா, அம்மா இந்த ஜூஸ் குடி. ஷூ, இப்பதானம்மா நான் சாப்பிட்டேன், அதுக்குள்ள எதுக்கு இதெல்லாம்? அப்படிலாம் சொல்லக்கூடாது. எண்ணி 4 வாய் தான் சாப்பிட்டுருக்க, அது எப்படி வயிற்றுக்கு போதும்? இந்த இத குடி. குடிங்கிறல்ல, குடிமா. காவியா, அங்க என்ன டைம் பார்த்துக்கிட்டே இருக்க? ஆஃப்டர் காஃபி எடுத்துட்டு வந்தா இப்பதான் ஜூஸ் குடிச்சேன்னு சொல்றதுக்கா? ஷோ, என்னம்மா நீங்க? இந்திராக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல பரீட்சை முடிஞ்சிரும், அதுக்காக தான் பார்த்துட்டு இருக்கேன். ஓ அப்படியா, சரி சரி. ஏன் காவியா, கௌதம் மாப்ள பாவம் இந்திராவுக்காக அப்படி ஓடுறாரு. அவர் மனசு தங்கம் தாண்டி. ஆமாமா, இந்த வீட்லயே கௌதம் ஸ்பெஷல் தான்.
பார்த்தல்ல காலையில அப்படி கஷ்டப்பட்டு போய் ஐடி கார்டை கொடுத்துட்டோமான்னு தெரியாம நம்ம இங்க பயந்துட்டு இருப்போன்னு எனக்கு போன் வேற பண்ணாருமா. நாம தேடி பிடிச்சிருந்தா கூட இந்த மாதிரி நல்ல மாப்பிள்ளையா இந்திரா அமைஞ்சிருக்காதுல்ல. இந்த பொண்ணு விளையாட்டுத்தனமா எதுவும் செய்யாம நல்லபடியா குடும்பம் நடத்தினா போதும்டி. ஐயோ அம்மா, இந்திரா ஒண்ணு விளையாட்டுத்தனமான பொண்ணு இல்லம்மா, அவ ரொம்ப பொறுப்பான பொண்ணுதான். அது சரிடி, நீ என்னைக்குதான் அவளை விட்டு கொடுத்திருக்க? காவ்யா அக்கா என்ன இன்னும் ரெடி ஆகாம இருக்க? அம்மா ரொம்ப நாள் கழிச்சு வராங்கன்னு பேசிக்கிட்டே இருக்கியா? சீக்கிரம் ரெடி ஆகுமா. அத்தை நீ ரெடி ஆயிட்டியான்னு பாத்துட்டு வர சொன்னாங்க. அக்கா இந்திரா வராம எப்படிக்கா கிளம்புறது? அவ வந்த உடனே கிளம்பிடலாம்க்கா ப்ளீஸ். காவ்யா, அத்தை கோவில் விஷயத்துல எப்பவுமே ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. உனக்காக தான் அவங்க சாயங்காலம் போறதுக்கே ஒத்துக்கிட்டாங்க. நீ எதுவும் பேசாத, கிளம்பு. இந்திரா வேணா நேரா கோயிலுக்கு வர சொல்லிடலாம். ஆமா காவியா, இதுக்கு மேல அவங்க கிட்ட போய் இந்திரான்னு ஆரம்பிச்சா கோச்சிக்க போறாங்க. பூஜை முடியறதுக்குள்ள இந்திரா வந்துருவா, நீ கிளம்பு. நான் நல்லா எழுதியிருக்கேன் கௌதம். காலையில போய் எழுத உட்கார்ந்த உடனே டென்ஷன்ல அப்படியே டோட்டலா எல்லாமே பிளாங்க் ஆயிடுச்சு. சரி அவ்வளவுதான், இந்த தடவை நம்ம கிளியர் பண்ண போறது இல்லைன்னு ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன் கௌதம். என்ன இந்திரா இப்படி சொல்ற? நீ ஒழுங்கா எழுதுனியா இல்லையா? இரு 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 கௌதம், முதல்ல அப்படிதான் இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் மனசை அமைதிப்படுத்திக்கிட்டு நீ வாங்கி கொடுத்த வாட்ச பார்த்தேனா அப்புறம் மொத்தமா ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. பாருடா, வாட்ச்ல டைம் தான் பார்க்கணும்னு நினைச்சா ரிலாக்ஸ்லாம் ஆகுறியா நீ அதை பார்த்து? கிண்டல் பண்ணாத கௌதம், என்ன இருந்தாலும் நீ வாங்கி கொடுத்த வாட்ச் இல்லையா? நீ குடுக்கற அமைதிய எனக்கு அந்த வாட்ச் கொடுத்துச்சு. நான் வேற பேசிக்கிட்டே இருந்தா எல்லாமே மறந்துடும். வா சீக்கிரம் போலாம், கோயிலுக்கு வேற எல்லாரும் கிளம்பிட்டாங்க. ஆமால கௌதம், அக்கா வேற அத்தை கிட்ட போராடி நான் வரணுங்கிறதுக்காக சாயந்தரமா கோயிலுக்கு போக கேட்டிருந்தா. ஏய் என்ன இந்திரா வரலன்னு டென்ஷனா இருக்கியா? ஆமாக்கா, அவளுக்காக தானே நம்ம சாயந்தரமே கோயிலுக்கு வந்தது. பாருங்கக்கா, அவளை இன்னும் காணும். ஏமா, நாம வரும்போது எவ்வளவு டிராபிக்கா இருந்தது. அவளும் அந்த வழியா தானே வரணும். வருவாமா, பொறுமையா இரு. சரிம்மா, அத்தை பாக்குறாங்க, ஏதாவது நினைச்சுக்க போறாங்க. சரி சரிக்கா, வந்துருவாமா, கவலைப்படாத. இருடி வர. ஹேமா, அத்தை ஏன் நின்னுட்டு இருக்க? உட்காரு. சமந்தி, உட்காருங்க. ஆமாக்கா. அப்படியா? எங்க போயிருந்த? இல்ல, வெளியில கோயில பாத்துட்டு வந்தேன். ஓ சரி சரி. ஏமாக்கா, அக்கா என்னக்கா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? வாங்க பூஜைக்கு போலாம். இல்லடி, உள்ள பூஜைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்ச நேரம் ஆகும். நீ உட்காரு. ஏய் என்ன பாத்துட்டு இருக்க? ஜெயா, அங்க பாத்தியா? நம்ம மருமகளுங்க சண்டை போடாம பொறாம இல்லாம ஒத்துமையா இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க பாரு. இத பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு நீயும் ஒரு காரணம். இதுல என்னங்க இருக்கு? சொத்து பணம் இதெல்லாம் இல்லன்னா தான் குடும்பத்துல பிரச்சனை வரும். ஆனா நம்ம வீட்டுலதான் எதுக்குமே குறைச்சல் இல்லையே. ஆமா ஜெயா, ஆனா என்ன,
இந்த கூட்டத்துல இந்திரா இருந்தா நல்லா இருந்திருக்கும் இல்ல ஜெயா? அவ இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அம்மா என்னம்மா? எல்லாரும் வாங்கோ, பூஜைக்கு எல்லாம் தயார் பண்ணிட்டேன். சரிங்க சாமி, வாங்க வாங்க போலாம், எல்லாரும் வாங்க. காவியா, எங்க பாக்குற? இல்லம்மா, இன்னும் இந்திராவை காணோம். வந்துருவாடி. ஏதோ பயமா இருக்குமா? அவ வந்துருவாள். வந்துருவா, பேசாம இரு, சாமியை கும்பிடு. சரி. காவியா, அத்தை என்ன அம்மா கிட்ட பேசிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல அத்தை. சாமி கும்பிடு. போலாமா? போலாம். காவியாக்கு தனியா கொடுத்தாதான் சந்தேகம் வரும். எல்லாரும் குடிக்கிறதுல கலந்துடலாம். அக்கா, வாரிசு வரப்போகுதுன்னு ரொம்ப சந்தோஷத்துல இருக்கல்ல? இப்ப இந்த இலைய வச்சு உன் குடும்பத்து வாரிசை அழிக்கிறங்கா. இந்திரா, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போயிடலாம். என் பொண்ணுங்க இப்பதான் நல்லா சிரிச்சு புகுந்த வீட்டுல நிம்மதியா இருக்கிறத பாக்குறேன். நல்லபடியா காவியாவுக்கு குழந்தை பிறக்கணும். கையோட இந்திராவுக்கும் நல்லபடியா குழந்தை உண்டாக்கணும். எல்லாம் குடுக்கறான், இந்த தீர்த்தத்தை மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறானே. குடியா சீக்கிரம். டே கதிர். அம்மா, ஏண்டா சாமி கும்பிடும்போது 2 பேரும் ஒன்னா நிக்கணும்னு தெரியாதா? வா, வந்து காவியா பக்கத்துல நில்லு. இல்லம்மா, அது வந்து ஜெயா, விடு ஜெயா. நீ சாமி கும்பிடு, அவனை பத்தி அவனுக்கு தெரியும்ல. காவியா, நான் அப்பவே சொன்னேன்ல, பாத்தியா?
விடுமா. சீக்கிரம் குடிடி, அப்பதான் நான் நினைச்சது நடக்கும். என்னால எக்ஸாமே எழுத முடியாதுன்னு நினைச்சு நான் உடைஞ்சு போயிட்டேன். எப்படியோ 2 எக்ஸாம்ஸையும் நான் நல்லபடியா எழுதிட்டேன். இதெல்லாம் சாத்தியமாக்குனதே நீதான் கௌதம். பைக் ஓட்டி ஓடி வந்து அப்படியே சினிமா கிளைமேக்ஸ் மாதிரி செம்மையா இருந்துச்சுல கௌதம். அங்க ஹீரோவே நீதான் கௌதம். என்னாச்சு கௌதம்? கௌதம் கௌதம் என்னாச்சு? இல்ல ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல நீ ஏன் இப்ப கத்துன? இல்ல நீ சும்மா இப்ப அடிச்சல்ல, அது லைட்டா வலிச்சது, அவ்வளவுதான், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இல்ல கௌதம், நீ திரும்ப நான் லைட்டா தானே தட்டினேன், அது எப்படி உனக்கு வலிக்கும்? நீ திரும்ப, நான் பாக்குறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் உன்னை காலையில இருந்து பாத்துட்டு இருக்கேன், நீ கம்ஃபர்டபிளாவே இல்ல கௌதம். நீ முதல்ல திரும்ப சொல்றல இந்திரா, திரும்ப சொல்றேன்ல. ஆஹா, முதுகுல அடி பட்டிருக்கு, எனக்கு தெரியும். இங்க பாரு, திரும்ப. எதுவும் இல்ல கௌதம், திரும்ப கௌதம், திரும்ப. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இந்திரா, திரும்ப. இந்திரா, ஒண்ணும் இல்ல. ஐயோ கௌதம், என்ன கௌதம் இது? ஒண்ணும் இல்ல, சரியாயிடும் இந்திரா. என்ன கௌதம் இப்படி அடிபட்டிருக்கு, என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க? இங்க பாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இங்க பாரு, சரியாயிடும். கௌதம், இதெல்லாமே என்னால தானே? உனக்கு நான் தான் பிரச்சனை ஆயிட்டேன். என்னால உனக்கு எவ்வளவு கஷ்டம் வருது கௌதம், என்னால உனக்கு எவ்வளவு காயமாயிருக்கு. நீ அடிபட்டது கூட காமிக்காம எனக்கு உட்காந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க. இங்க பாரு இந்திரா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? நீயே அப்படி நினைக்கிற? இது பெரிய விஷயம் இல்லையா கௌதம்? உன் முதுகுல எப்படி ரத்தம் கட்டி இருக்குன்னு பாத்தியா? சரி, இப்ப நீ டாக்டர் கிட்ட போனியா? மருந்து ஏதாவது கொடுத்தாரா உனக்கு? உனக்கு ரொம்ப வலிக்குதா கௌதம்? இந்திரா, இங்க பாரு, வலிக்காமலாம் இல்ல, கண்டிப்பா வலிக்குது. எனக்கு பெயின்லாம் இருக்குதா, அதுக்கு நான் மாத்திரை எல்லாம் போட்டேன். தலை ரொம்ப வலிக்குது, காஃபி போட்டு கொடு. இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்ததுல ரொம்ப அலைச்சலா இருக்குங்க. நீங்க வேணா உட்காருங்க, நான் கலந்து கொண்டு வரேன். இல்ல பரவாயில்ல, சீக்கிரம் கலந்து கொடு. இன்னைக்கு எல்லாருக்குமே ரொம்ப அலைச்சல் இல்ல, அதனாலதான் உங்களுக்கு தலைவலி வந்திருக்கும். ஆமா, ஒரே அலைச்சல் தான். இன்னும் இந்த விசேஷம் முடியறதுக்குள்ள என்னென்னலாம் இருக்கோ எல்லாம் அக்கா செய்யற வேலை. ஆமாங்க, ஒரே வாரத்துல தேதி வச்சுட்டாங்கல்ல, அதான் அலைச்சல் ரொம்ப.
சுபா, என்ன டேப்லெட் போடுற? எதுக்காக சாப்பிடுற? அது டாக்டர் எங்களுக்கு எழுதி கொடுத்தது. என் வீட்டுக்காருக்கும் கொடுத்துருக்காங்க. அதான் நான் சாப்பிட்டுட்டு அவருக்கும் பால் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். என்னது, செந்திலுக்குமா? ரெண்டு பேரும் எதுக்கு மாத்திரை சாப்பிடுறீங்க? என்ன டாக்டர்னு ஏதோ சொன்னியே? அது ஒண்ணும் இல்லங்க. அது எங்களுக்கு கல்யாணமாகி இத்தனை வருஷம் ஆகுது. நேத்து வந்த காவியாவுக்கே சீமந்தம் நடக்க போகுது. எங்களுக்கும் அது குறையாவே இருந்துச்சு. அதான் டாக்டர் கிட்ட போயிட்டு வந்தோம். கௌதம், இந்திரா இந்திரா, இங்க இருக்கேன். அவ்வளவு வெக்கப்படுறியா நீ? சரி, ஆயில்மெண்ட் எங்க? அங்க இருக்கு. எப்படி காயம் ஆயிருக்கு பாரு கௌதம். இது எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டு தான் நீ ஓடி வந்தியா? உன்னால எப்படி முடிஞ்சது? நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டே இருக்கேன்ல. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இந்திரா, நீ அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காத. கௌதம், நான் எப்படி கௌதம் யோசிக்காம இருக்க முடியும்? ஏற்கனவே கோயில் அந்த அம்மா சொன்னது என் மனசுல அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. நீ எங்க தனியா போனாலும் கௌதம் பத்திரமா இருக்கணும்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கும். ஒருவேளை அந்த அம்மா அதைத்தான் சொல்லிருப்பாங்களோ? அன்னைக்கு வேன் வேற மோத வந்துச்சு. நல்ல வேளை இதெல்லாம் இந்திராக்கு தெரியாது. தெரிஞ்சா இவ இன்னும் பயப்படுவா. அதுலயும் இன்னைக்கு ரொம்ப கில்ட்டியா வேற இருக்கா. கௌதம், ரொம்ப வலிக்குதா? வெந்நீர் வச்சு ஒத்தடம் கொடுக்கட்டுமா? அம்மா, தாயே, கொஞ்சம் சும்மா இருக்கியா? நீ வேற படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்க. நீ என்னடானா ஆயின்மெண்ட் தடை விடுவேன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்க. இங்க பாரு, இன்னைக்கு அடிப்பட்டதெல்லாம் யாருக்கும் எதுவுமே தெரிய வேண்டாம். அப்புறம் என்னன்னு சும்மா கேள்வி கேட்டு உயிரை வாங்குவாங்க. நீ வேற வெந்நீர் வச்சு எடுத்துட்டு வந்தான்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான். எங்க சித்தி அப்படியே எங்க அம்மா கிட்ட பத்த வச்சிருவாங்க. அத்தைக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதுவும் என்னால ஆச்சுன்னு தெரிஞ்சா இன்னும் ரொம்ப வருத்தப்படுவாங்கல்ல. ஷோ, இதத்தான் சொன்னா. இந்த பேச்சே வேண்டான்னு நீ தான் கேட்க மாட்டேங்கிற இந்திரா. இப்ப என்ன, ஆயின்மெண்ட் தானே, குடு, நான் போட்டுக்கிறேன். இல்ல, நான் எதுவுமே பேச மாட்டேன். நீ கோச்சுக்காத ப்ளீஸ். உன்னெல்லாம் இந்த மாதிரி மிரட்டினாதான் கேப்ப போல இருக்கு. ஆமா, அப்படிதான். நீ சும்மா இரு. சாபா, ஐயோ, பொறுமையா. காவியா, சொல்லுங்க அத்தை. சரி, இந்த நேரத்துல நீ எதுக்கு வந்திருக்க? அது எனக்கு தூக்கம் வரலையா, அப்படியே நடந்துட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா அந்த ரூம்ல இருந்து சத்தம் வந்துச்சா, அதான் இங்க வந்தேன். வந்து பார்த்தா அத்தையோட போட்டோ. சின்னத்த, உங்க முகமே சரியில்லை. ஏதாச்சும் பிரச்சனையா? அதெல்லாம் எதுவும் இல்ல காவியா, நான் நார்மலா தான் இருக்கேன். இல்ல, உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே. உடம்புக்கு எதுவும் முடியலையா? என்னன்னு சொல்லுங்க. அதெல்லாம் எதுவுமே இல்ல. நீ இப்போ குழந்தைய பத்திரமா பாத்துக்கோ. சரிங்க சின்னத்த. காவியா, சொல்லுங்க சின்னத்த. இந்த போட்டோ விழுந்ததெல்லாம் அக்கா கிட்ட சொல்லாத காவியா, அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க, புரியுதா?